மிலாது நபி இன்று கொண்டாடப்படும் நிலையில் இஸ்லாமிய பெருமக்களுக்கு அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி வாழ்த்து. நபிகள் நாயகத்தின் போதனைப்படி அன்பு பெருகவும், அமைதி தவழவும், சமரசம் உலவவும், சகோதரத்துவம் தழைக்கவும் அயராது உழைத்திட உறுதியேற்போம் என வாழ்த்து. தந்தை பெரியாரின் 146வது பிறந்த நாளை ஒட்டி சேலம் ஆட்சியர் அலுவலகம் அருகே உள்ள பெரியார் சிலைக்கு அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி மாலை அணிவித்து மரியாதை. முன்னாள் அமைச்சர்கள், சட்டமன்ற உறுப்பினர்கள், முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்கள் மற்றும் கழக நிர்வாகிகள் என ஏராளமானோர் பங்கேற்பு. சாதியவாதத்தை, மதவாதத்தை கூறிய கருத்துக்களால் நொறுக்கிய கேள்வித்தடி தந்தை பெரியாரின் தடி என தந்தை பெரியாருக்கு அதிமுக பொதுச் செயலாளர் புகழாரம். அடிப்படை வாதத்திற்கு துளியும் இடமின்றி யாதும் ஊரே யாவரும் கேளீர் என்ற பொது உடைமை சமூகத்தை கட்டமைக்க உறுதியேற்போம் என சூளுரை. தந்தை பெரியாரின் 146வது பிறந்த நாளை ஒட்டி அவரது திருவுருவப் படத்திற்கு அதிமுக சார்பில் மலர் தூவி மரியாதை. கழக மூத்த நிர்வாகிகள் உள்ளிட்ட ஏராளமானோர் பெரியாரின் திருவுருவப் படத்துக்கு மலர் தூவி மரியாதை. பிரதமர் மோடிக்கு எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி கே பழனிசாமி இதயபூர்வமான பிறந்தநாள் வாழ்த்து. நீண்ட ஆயுளுடனும் ஆரோக்கியமாக வாழ்ந்து மக்கள் சேவையை தொடர வாழ்த்து தெரிவித்தார் கழக பொதுச் செயலாளர். நீட் தேர்வில் தேர்ச்சி பெற்று 7.5% உள் இடஒதுக்கீடு மூலம் மருத்துவம் பயில தேர்வான மாணவர்கள் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமியை நேரில் சந்தித்து நன்றி. மாணவர்கள் இருவரும் மகத்தான சாதனை படைக்க, எதிர்காலம் சிறக்க கழக பொதுச் செயலாளர் வாழ்த்து. சேலம் மாநகர காவல்துறை குடியிருப்பில் பெண் காவலர்களுக்கு பாலியல் தொல்லை என டிஜிபிக்கு பறந்த புகார். விடியா ஆட்சியில் பணி பாதுகாப்பில்லாத சூழல் நிலவுவதாக பெண் காவலர்கள் வேதனை. சென்னை திருவல்லிக்கேணி தொகுதியில் சட்டம் ஒழுங்கு பிரச்சினைகள் குறித்து காவல்துறை உயர் அதிகாரிகளுடன் ஆய்வு நாடகம் நடத்திய வாரிசு அமைச்சர். பொம்மை முதல்வர் சட்டம் ஒழுங்கை பாதுகாப்பார் என வாரிசு அமைச்சரை நம்பவில்லையா? அதனால்தான் தனது தொகுதி குறித்து தனியாக ஆய்வு கூட்டம் நடத்துகிறாரா என மக்கள் கேள்வி. காவல்துறை உயர் அதிகாரிகளை அழைத்து தனியாக ஆய்வு கூட்டம் நடத்தும் அளவிற்கு வாரிசு அமைச்சரின் தொகுதியில் குற்ற சம்பவங்கள் அதிகரித்து விட்டதா என மக்கள் கேள்வி. சென்னை முழுவதும் போதைப் பொருள் புழக்கம் அதிகரித்திருக்கும் சூழலில் சேகர்பாபு, மாசு போன்றவர்களும் காவல்துறை அதிகாரிகளோடு ஆய்வு கூட்டம் நடத்துவார்களா என கேள்வி. உள்ளாட்சி தேர்தல் முடிந்தவுடன் தமிழகத்தில் சொத்து வரியை 6% வரை உயர்த்த விடியா அரசு திட்டம் என தகவல். மகளிர் உரிமைத் தொகை என 1000 ரூபாய் வழங்கிவிட்டு விடியா அரசு கொடுத்ததை விட 2 மடங்கு பணத்தை உருவி விடுவதாக மக்கள் விமர்சனம். கோவை மாநகரில் இல்லாத கழிவறைக்கு பராமரிப்பிற்காக தனியார் நிறுவனத்துடன் ஒப்பந்தம் போட முயன்ற விடியா திமுக மேயர். உள்ளாட்சியில் நல்லாட்சி என்று கூறிவிட்டு கழிப்பிடங்களில் கூட கொள்ளையடிக்கும் விடியா மாடல் ஆட்சி என மக்கள் விமர்சனம். திமுக நாமக்கல் மேற்கு மாவட்ட செயலாளர் மதுரா செந்திலை மலர் தூவி வரவேற்ற அரசு பள்ளி மாணவிகள். கல்வி பயில வேண்டிய பள்ளி மாணவிகளை விடியா அரசு நடத்தும் லட்சணம் இதுதானா என மக்கள் நாக்கை பிடுங்கும் கேள்வி. நாடார் சங்க விழாவில் பெயருக்கு பின்னால் சாதி பெயரை பயன்படுத்த வேண்டாம் என பேசிய கனிமொழி எம்பிக்கு வலுக்கும் எதிர்ப்பு. 2024 நாடாளுமன்ற தேர்தலில் நாடார் சங்க நிர்வாகிகளுடன் இந்தியா கூட்டணிக்கு வாக்கு சேகரித்தேன் என சமூக வலைதளத்தில் பதிவிட்டது ஏன் என கனிமொழிக்கு கேள்வி. தமிழ்நாடு அரசு போக்குவரத்து தொழிலாளர்களின் ஊதிய உயர்வு பேச்சு வார்த்தையை தொடர்ந்து தாமதப்படுத்தி வரும் விடியா அரசு. மீண்டும் போக்குவரத்து தொழிலாளர்கள் வேலை நிறுத்தம் செய்யும் அபாயம்.
வேலூர் மாவட்டம் குடியாத்தம் சார் பதிவாளர் அலுவலகத்தில் லஞ்ச ஒழிப்பு காவல்துறையினர் நடத்திய சோதனையில் கணக்கில் வராத 77,000 ரூபாய் சிக்கியது. விடியா ஆட்சியில் பத்திரப்பதிவுத்துறை மற்றும் வருவாய்த்துறை ஊழலின் ஊற்றுக்கண்ணாக விளங்குவதாக சாமானிய மக்கள் குமுறல். கடலூர் மாவட்டம் காடாம்புலியூர் சார் பதிவாளர் அலுவலகத்தில் லஞ்ச ஒழிப்புத்துறையினரின் சோதனையில் கணக்கில் வராத 2,17,000 ரூபாய் சிக்கியது. பலமுறை சார் பதிவாளர் லஞ்ச பணத்துடன் சிக்கிய போதும் தீர்க்கமான நடவடிக்கையை எடுக்காமல் விடியா அரசு வேடிக்கை. திருக்கோவிலூர் சார் பதிவாளர் அலுவலகத்தில் லஞ்ச ஒழிப்பு போலீசார் நடத்திய சோதனையில் கணக்கில் வராத 2,64,000 ரூபாய் சிக்கியது. லஞ்ச ஒழிப்புத்துறையினருக்கு சார் பதிவாளர்கள் லஞ்சம் வாங்குவது இப்போதுதான் தெரிந்ததா என மக்கள் கேள்வி. திருவள்ளூர் மாவட்டம் பொன்னேரி சார் பதிவாளர் அலுவலகத்தில் லஞ்ச ஒழிப்பு போலீசார் சோதனையில் கணக்கில் வராத சுமார் 2 லட்சம் ரூபாய் பறிமுதல். பத்திரப்பதிவு துறையில் தலைவிரித்தாடும் லஞ்சத்தை தடுக்காமல் கோமாவில் விடியா அரசு. கால் காசு புகழ் அமைச்சருக்கு மாமூல் தரவில்லை என்பதால் பத்திரப்பதிவு துறையில் லஞ்ச ஒழிப்புத்துறை ரெய்ட் என தகவல். 10 ரூபாய் உயர்த்தி வாங்கும் டாஸ்மாகிலும் லஞ்சம் தலைவிரித்தாடும் வட்டார வளர்ச்சி அலுவலகங்களிலும் தாலுகா அலுவலகங்களிலும் ஏன் ரெய்டு இல்லை என மக்கள் கேள்வி. கடலூர் மாவட்டம் சேத்தியாத்தோப்பு அருகே பெட்ரோல் பங்க் ஊழியரிடம் நான் யார் தெரியுமா என வாக்குவாதத்தில் ஈடுபட்ட தலைமை காவலர். என்னிடம் எப்படி நீ வந்து காரை நகர்த்து என்று சொல்லலாம் என ஏடாகூட வாக்குவாதம். தாம்பரத்தில் பெண்ணை தகாத வார்த்தையில் வசைபாடிய திமுக வட்டச் செயலாளர் மீது முதல் தகவல் அறிக்கை பதிவு. திமுக நிர்வாகிகள் பொதுமக்களை ஆபாச வார்த்தைகளால் அர்ச்சிப்பதும் கொலை மிரட்டல் விடுப்பதும் தான் விடியா அரசின் சாதனை என மக்கள் குற்றச்சாட்டு. பத்திரிகையாளர் சவுக்கு சங்கர் தொடர்பான வழக்கில் இன்று இறுதி உத்தரவு பிறப்பிக்கிறது உச்சநீதிமன்றம். விடியா அரசு தரப்பில் நிகழ்த்திய குளறுபடிகளை சவுக்கு சங்கர் தரப்பு வழக்கறிஞர் ஆதாரங்களுடன் சுட்டிக்காட்டிய நிலையில் நீதிமன்ற தீர்ப்புக்கு பலத்த எதிர்பார்ப்பு. திருப்பத்தூர் மாவட்டம் ஆம்பூர் அருகே விடியா அரசு இலங்கை தமிழர்களுக்காக கட்டிக் கொடுக்கப்பட்ட வீடுகள் 15 நாளில் பல்லிழித்த அவலம். அமைச்சர்கள் ஏவா வேலு, செஞ்சிமஸ்தான் திறந்து வைத்த வீட்டின் மேற்கூரை பூச்சுகள் இடிந்து விழுந்த நிலையில் மக்கள் வாழ்வதற்கு வீடுகளா அல்லது சாவதற்கா என கேள்வி. சரி, ஓகே, அதையும் நம்ம மாத்திட்டு சரின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தா வெளியே பார்த்தீங்கன்னா செப்டிக் டேங்க்ல இருந்து அந்த உரக்குல இருந்து எல்லாமே தப்பா என்ன கொடுத்து எல்லாமே தப்பா தான் பண்றாங்க. நீலகிரி மாவட்டம் உதகையில் மலைப்பாதைகளில் பழுதாகி நின்ற அரசு விரைவு பேருந்து. பழுதான பேருந்துகளை கட்டாயமாக மலைப்பகுதியில் இயக்க அதிகாரிகள் அழுத்தம் தருவதாக ஓட்டுநர்கள் புகார். கடலூர் மாவட்டம் புவனகிரி அருகே 1 மணி நேரத்துக்கு மேலாக பழுதாகி நின்ற அரசு விரைவு பேருந்து. விடியா ஆட்சியில் அடிக்கடி தகரடபா பேருந்துகள் பழுதாவதால் பயணிகள் கடும் அதிர்ச்சி. நெல்லை மாவட்டம் தச்சநல்லூரில் நிகழ்ந்த விபத்தில் ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த 4 பரிதாபமாக பலி. லாரியை முந்திச் செல்ல முயன்றபோது இருசக்கர வாகனம் நசுங்கியதில் தலை நசுங்கி 2 குழந்தைகள் உட்பட 4 பலியான சோகம். திருப்பூர் மாவட்டம் பல்லடம் அருகே சாலை விபத்தில் 3 தூக்கி வீசப்படும் பதைக்க வைக்கும் சிசிடிவி காட்சி. எதிர்த்திசையில் வேகமாக வந்த காரால் விபத்தில் சிக்கி படுகாயமடைந்த 3 மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதி. ஈரோடு மாவட்டம் தாளவாடி சுற்றுவட்டார பகுதிகளில் திடீரென பெய்த கனமழை. வெயில் வாட்டி வதைத்து வந்த நிலையில் வெப்பம் தணிந்து குளிர்ச்சியான சூழல் நிலவுவதால் பொதுமக்கள் மகிழ்ச்சி. விழுப்புரம் மாவட்டம் தாதம்பாளையம் கிராமத்தில் விவசாய நிலத்திற்கு நீர் பாய்ச்ச சென்ற விவசாயி கழுத்தறுத்து படுகொலை. விடியா ஆட்சியில் அதிகரித்து வரும் படுகொலை சம்பவங்களால் மக்கள் கடும் அதிர்ச்சி.
திருவள்ளூர் மாவட்டம் மணவூர் அருகே வீடுகள் கடைகளில் திருடியவரை பிடித்து போலீசில் ஒப்படைத்த பொதுமக்கள். விடிய ஆட்சியில் நிம்மதியான உறக்கமே பறிபோய் நீண்ட நாட்களாகிவிட்டதாக பொதுமக்கள் விமர்சனம். கன்னியாகுமரி மாவட்டம் தேவிகோடு பகுதியில் 60 லிட்டர் சாராய ஊழல் பறிமுதல். விடிய ஆட்சியில் அரசு பேருந்து ஓட்டுநரும் கள்ளச்சாராய உற்பத்தியில் இறங்கிய அவலம். ராணிப்பேட்டையில் 6 பேரிடம் இருந்து போதை தரும் 500 வலி நிவாரணி மாத்திரைகள் பறிமுதல். விடிய ஆட்சியில் போதைப் பொருள் புழக்கத்தால் இளைய சமுதாயம் சீரழிந்து வரும் அவலம். திருப்பத்தூர் மாவட்டம் நாயக்கநேரியில் 9ஆம் வகுப்பு பள்ளி மாணவியை காதலித்து கடத்திய இளைஞருக்கு போக்சோ. விடிய ஆட்சியில் பள்ளி மாணவிகள் பலர் அறியாமையால் காதலில் சிக்கி கல்வியை இழக்கும் அவலம். திருப்பூரில் கள்ளச்சந்தையில் விற்க முயன்ற 1248 மது பாட்டில்கள் பறிமுதல். தமிழகத்தை மதுபோதை மாநிலமாக மாற்றியதுதான் விடிய அரசின் சாதனை என மக்கள் ஆதங்கம். மதுரை மாவட்டம் திருமங்கலத்தில் கடனை திருப்பி செலுத்த கோரி தனியார் நிதி நிறுவன ஊழியர்கள் மிரட்டியதால் ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த 5 பேர் தற்கொலை முயற்சி. 2 மாத தவணை கட்டாததால் வங்கி ஊழியர்கள் வீட்டிற்கு சென்று மிரட்டியதால் தற்கொலைக்கு முயன்ற பரிதாபம். திருநெல்வேலியில் தேசிய நெடுஞ்சாலையை மறித்து திருமண வீட்டினர் கோஷ்டி மோதல். மாப்பிள்ளை மற்றும் பெண் வீட்டாருக்கு இடையே ஏற்பட்ட வாக்குவாதம் கைகலப்பாக மாறியதால் போக்குவரத்து பாதிப்பு. சென்னை அயனாவரத்தில் மது போதையில் தீ விபத்தால் 4 குடிசைகள் எரிந்து நாசம். விடிய ஆட்சியில் மதுபோதை கொலைகளை தொடர்ந்து தீ வைப்பு சம்பவமும் அரங்கேறி வரும் அவலம். மதுரை வெள்ளக்கல் அருகே வெயிலின் தாக்கம் காரணமாக விவசாய நிலத்தில் பயங்கர தீ விபத்து. பல மணி நேரம் எரிந்த தீயை அணைக்க முடியாமல் திணறிய தீயணைப்புத் துறையினர். தமிழ்நாட்டில் 11 இடங்களில் 100 டிகிரிக்கும் அதிகமாக வெயில் கொளுத்தியது. அதிகபட்சமாக மதுரையில் 105 டிகிரி ஃபாரன்ஹீட் வெப்பநிலை பதிவானதால் மக்கள் கடும் அவதி. திறமையற்ற ஆட்சியின் அவலத்தால் தொடரும் கந்துவட்டி உயிரிழப்பு சம்பவங்கள். மதுரை மேலூர் அருகே தந்தை விஷமருந்தி தற்கொலை செய்து கொண்ட நிலையில் தற்போது தாயும் கவலைக்கிடமாக இருப்பதாக மகள்கள் வேதனை. அம்மா கடைக்கு வந்து உட்காந்துக்கிட்டு அதை வாங்கி கொடு இதை வாங்கி கொடு, அம்மா வீட்டு வேலைக்கெல்லாம் கூப்பிடுவாங்க. வட்டி காசு கொடுத்தா கரெக்டா கொடுத்தாலும் நீ வீட்டுக்கு வந்து வேலை பார்க்கணும்னு சொல்லி அம்மா டெய்லி போய் வேலை பார்த்துட்டு வரும். காசு எல்லாம் டெய்லி காலையில் 6 மணிக்கு வந்து உட்காந்து கதவை தட்டி வீட்டுக்குள்ள வந்து உட்காந்து எல்லாரும் பேசியே இது பண்ணிடுவாங்க அப்பாவும் அம்மாவை. ஆந்திராவில் வீட்டில் இருந்த 2 சமையல் எரிவாயு சிலிண்டர்கள் அடித்தடுத்து வெடித்ததால் தரைமட்டமான வீடு. படுகாயமடைந்த 8 பேர் மருத்துவமனையில் தீவிர சிகிச்சை பிரிவில் அனுமதி. மழைநீர் வடிகால்கள் பணிகள் நிறுத்தப்பட்டதால் சென்னை தீநகர், நந்தனம் உள்ளிட்ட பகுதிகள் வெள்ளத்தால் பாதிக்கப்படும் அபாயம். மழைநீர் வடிகால் வாய்களை முறையாக செய்யாமல் பருவமழையை எதிர்கொள்ள தயாராக இருப்பதாக மேயர் பிரியா புருடா விடுவதாக மக்கள் குமுறல். சென்னை பட்டினப்பாக்கம் கடற்கரையோரம் 2 ஆண்டுகளாக கொட்டப்படும் கட்டட கழிவுகளை தடுக்காமல் விடிய அரசு கும்பகர்ண தூக்கம். மாநகரமே குப்பை கூளமாக மாறி வரும்போது சிங்கார சென்னை என விளம்பரம் தேடுவதா என பொம்மை முதல்வருக்கு மக்கள் கேள்வி. சென்னை பல்கலைக்கழக பேராசிரியர்களின் கோரிக்கைகளை நிறைவேற்றாவிட்டால் பட்டமளிப்பு விழாவை புறக்கணிப்போம். ஆழ்ந்த உறக்கத்தில் இருக்கும் உயர்கல்வித்துறையின் அலட்சியத்தால் விடிய அரசுக்கு எச்சரிக்கை விடுத்த பேராசிரியர்கள். தமிழ்நாட்டில் ஒருவரின் பெயரில் ஒரே வளாகத்தில் ஒன்றுக்கும் மேற்பட்ட மின் இணைப்புகள் இருந்தால் ஒரே மின் இணைப்பாக கணக்கீடு செய்யும் தமிழ்நாடு மின்சார வாரியம் 2 இணைப்புகளை ஒன்றாக கணக்கிட்டு 100 யூனிட் மட்டும் இலவசமாக வழங்கி எஞ்சிய யூனிட்டுகளுக்கு கட்டணம் வசூலிப்பதாக விடிய அரசு மீது பரபரப்பு குற்றச்சாட்டு.
தமிழகத்தில் வறண்ட வானிலை நிலவும் என இந்திய வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை. இயல்பை விட 4 டிகிரி செல்சியஸ் வெப்பம் அதிகரிக்கும் என கணிப்பு. வாழை படம் பள்ளி மாணவர்களை தவறாக வழிநடத்துவதாக பலரும் விமர்சனம். தடை செய்யப்பட வேண்டிய படத்துக்கு பாராட்டு பத்திரம் வாசித்த விடியா வாரிசு அமைச்சருக்கு மக்கள் கண்டனம். பூங்கொடி டீச்சர் இருக்காங்கல்ல, அந்த இடத்துல பூங்காவனம்ன்ற ஒரு சாரையும் சிவனைந்தன் என்ற ஸ்டூடெண்ட் இருக்க இடத்துல வைஷ்ணவின்ற ஒரு பொண்ணையும் வச்சுட்டு இப்ப அந்த படத்தை பாருங்களேன். அவங்க 2 பேருக்கும் நடந்த கதை மாதிரியே தலைய கோதிக்கிறது, வண்டியில கூட்டு போறது, டான்ஸ் ஆடுறது, மயில் ரெக்கைய மாத்திக்கிறது, கர்ச்சிஃப மூந்து பாக்குறது, முக்கியமா வயசை மாத்தாதீங்க. இது இந்த 2 பேருக்கும், சாருக்கும் இந்த வைஷ்ணவின்ற பொண்ணுக்கும் நடந்தா சரியா தவறா? டெல்லியின் புதிய முதல்வராகிறார் அதிஷி. ஆம் ஆத்மி எம்எல்ஏக்கள் கூட்டத்தில் ஏகமனதாக அதிஷி முதல்வராக தேர்வு செய்யப்பட்டுள்ளதால் முதல்வர் பதவியை ராஜினாமா செய்கிறார் கெஜ்ரிவால். மணிப்பூரில் தொடரும் கலவரத்தால் முகாம்களில் தஞ்சமடையும் மக்கள். உக்ரைன் ரஷ்யா இடையே மத்தியஸ்தம் செய்வதில் காட்டும் அக்கறையை மிஸ்டர் 56 இன்ச் மணிப்பூரிலும் காட்ட மக்கள் வலியுறுத்தல். ஆக்ரா ரயில் நிலையத்தில் வந்தே பாரத் ரயில் முன் விழுந்த உத்தரப்பிரதேச சட்டமன்ற உறுப்பினர் சரிதாவால் பரபரப்பு. ஆக்ரா பனாரஸ் இடையே செல்லும் வந்தே பாரத் ரயிலை துவக்கி வைக்கும் நிகழ்ச்சியில் நிகழ்ந்த விபரீதம். கொல்கத்தாவில் போராடும் மருத்துவர்களின் கோரிக்கையை ஏற்று மாநகர காவல் ஆணையர் பதவி நீக்கம். கோரிக்கைக்கு முதல்வர் மம்தா அடிபணிந்ததால் விரைவில் மருத்துவர்கள் பணிக்கு திரும்புவார்கள் என எதிர்பார்ப்பு. டெபிட் கார்டு இல்லாமல் யூபிஐ வாயிலாக பணம் டெபாசிட் செய்யும் வசதி விரைவில் அறிமுகப்படுத்தப்பட உள்ளதாக தகவல். ஏற்கனவே யூபிஐ வாயிலாக ஏடிஎம் மையங்களில் இருந்து பணம் எடுக்கும் வசதி உள்ள நிலையில் இந்த வசதியும் அனைத்து வங்கிகளுக்கும் விரிவுபடுத்தப்பட உள்ளது. ஆந்திர மாநிலம் அல்லூரி சீதாராமராஜு மாவட்டத்தில் 50 மாணவிகளை 200 தோப்புக்கரணம் போட வைத்து தலைமை ஆசிரியை நிகழ்த்திய கொடூரம். மாணவிகளுக்கு கால் தசை பிடிப்பு ஏற்பட்டு நடக்க முடியாமல் போனதால் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வீடு திரும்பிய சோகம்.